திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம குரு வணக்கம் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு முறை அதை பாடிட்டு அடுத்தது முதல் திருமுறை நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு வணக்கம் பாடிடலாமா? இன்னொரு முறை பாடிடலாமா? பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, மூழிமல்லி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. இப்ப நம்ம முதல் திருமுறை பக்கம் 1 முன்னாடி தமிழ் எண்கள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய 1, 2 ஆரம்பிக்கிறதுல முதல் எண் போட்டிருக்கா. முதல் பக்கம் திருஞான சம்பந்தர் தேவாரம் தொல்வினை தீர்க்கும் பதிகம். திருஞான சம்பந்த பெருமான் வயது 3 சீர்காழி என்ற திருத்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய தந்தையார் குளத்தங்கரையில் குளிப்பதற்காக போறார். அந்த காலத்தில் குளத்துல குளிக்கிறது, ஆத்துல குளிக்கிறது எல்லாம் ஒரு பெரிய மரபு. வீட்டுல அப்படிலாம் இருக்க இடத்துக்கு பேருந்தவர்கள் அப்படிதான். நம்ம கேட்போம் இல்லையா, ஒரு கிராமத்துல சரியான கிராமம், அவங்க கிட்ட கேட்டோம் விளையாட்டா, சாதாரணமாக கேட்டோம், அதான் இங்க பாத்ரூம் கீத்ரூம் இருக்குமா அப்படின்னு. பாத்ரூம்லாம் தெரியாதுங்க, கீத்ரூம் இருக்குன்னாங்க. உண்மையிலேயே கீத்து போட்டு வச்சிருக்காங்க. நம்ம விளையாட்ட கேட்போம் பாத்ரூம் கீத்ரூம் இருக்கா அப்படின்னு. அங்க உண்மையிலேயே கீத்ரூம் பார்த்தோம், 4 கீத்தை வச்சு மறைச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இப்போதான், அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. பாத்தீங்கன்னா 6 குளங்கள்ல குளிக்கிற வழக்கம். அப்படி கிளம்பும் பொழுது குழந்தை எந்திரிச்சு அப்பா போறதை பார்த்துச்சு. இன்று வரை அந்த குழந்தைங்களுடைய அந்த குணம் மாறுது. அப்பா வெளியில கிளம்புனாருன்னா உடனே குழந்தை வெளியில கிளம்பணும்னு அடம் பிடிச்சி அழு. நம்ம அதை கூட்டிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடி கூட்டிட்டு போயிட்டு குழந்தை விட்டுட்டு அப்புறம் போயிடும். அதுபோல குழந்தைய அழவிட வேண்டான்னு தோல் தூக்கி வச்சுட்டு அவங்க அப்பா போறாரு. திருஞான சம்பந்தருடைய தந்தையார் பெயர் சிவபாத இருதயார். சிவனுடைய பாதத்தை இருதயத்தில் தாங்கியவர். அதனால சிவபாத இருதயார். அம்மா பேரு பகவதி அம்மையார். அம்மா பேரு பகவதி அம்மையார். வதி என்று சொல்வது இணைந்த, பொருந்திய என்று பொருள். பகம் என்றால் 6 நற்குணங்கள் பொருந்தியவள் என்று. திலகம் பொருந்திய நெற்றிக்கு திலகவதி. புரியுதா? சந்திரனை போல நெற்றியை உடையவள் சந்திரவதி. சந்திரமதி அல்ல, சந்திரனாலும் மதினாலும் ஒண்ணுதான். நம்ம சந்திரமதியும், ஹரிச்சந்திரனுடைய மனைவி பேரு சந்திரமதியும். பட்டு ஆனாங்கிற மாதிரி, நடு சென்டருங்கிற மாதிரி, கேட்சி புடிங்கிற மாதிரி. சந்திரமதி கண்டுபிடிச்சிருக்காங்க. சந்திரமதி, சந்திரபதி, பார்வதி, திலகவதி. அது மாதிரி திருஞான சம்பந்தருடைய மனைவி பெயர், நம்ம அம்மா பேர் என்னது? பகவதி. அப்படி அந்த பகவதி அம்மையாரும் சிவபாத இருதயரும் வளர்த்து வருகிறார்கள். திருஞான சம்பந்தர் குழந்தை தூக்கிட்டு போறார். அவங்க அப்பா குளத்தங்கரையில் அப்படி உட்கார வச்சுட்டு இவர் படிக்கட்டில் இறங்கி குளத்துல குளிச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி அகத்தவம் செய்கிறார். அந்த பிராணாயாமத்தில் அது ஒரு உயர்ந்த கட்ட உயர்நிலை பிராணாயாமம். பிராணாயாமம்ன்றது மூச்சு பயிற்சி. காற்றை உள்ள நிறைய எடுத்துக்கிட்டு காற்றை உள்ளே தேக்கி மெதுவாக வெளியே விடுதல். இதுதான் பிராணாயாமத்தினுடைய அடிப்படை. அப்படி அவர் தண்ணீருக்குள் இறங்கி பிராணாயாமம் பயிற்சி செய்யும் பொழுது குழந்தை அப்பாவை காணணும் அழ ஆரம்பிச்சிருச்சு இல்லையா?
கொஞ்ச நேரம் குளத்தை பார்த்து இருந்துச்சு, போர் அடிச்சு போச்சு. இந்த பக்கம் பார்த்துச்சு, கோபுரத்தில் பொம்மையெல்லாம் நிறையா இருந்துச்சு. உடனே இந்த கோபுரத்தை பார்த்து ஆட ஆரம்பிச்சிச்சு. உடனே அங்கே சிவபெருமானும் பார்வதியும் திருநிலை நாயகியுடன் தோணியப்பர் பார்க்கிறார். ஐயோ குழந்தை அழுவுது. பார்வதி சொல்ற, போய் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துருவாங்க, நீங்க சும்மா தான் இருக்கீங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு. சரி, 4 வீலர் எடுத்துக்கிட்டு 2 பேரும் எங்க அங்க இருக்கிறது இங்க வர்றதுக்கு 4 வீலர். முதல்ல 4 வீலர் வச்சிருந்த சாமி நம்ம சாமி இல்லையா? ஆனால்பட்ட திருமகளுக்கு கணவனா இருக்கக்கூடிய திருமாலே 2 வீலர் தான். ஆனா ஊர் பூரா பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, வச்சிருந்தது 4 வீலர். ஊர்தோறும் பலி வருதா சிவபெருமானுக்கு. இதுல பாருங்க எவ்வளவு கான்ட்ராவர்சி பாருங்க. கொண்டாட்டி அன்னபூரணி. கொண்டாட்டி யாரு? அன்னபூரணி. புருஷன் பிச்சாண்டவர். ஊருக்கே அன்னம் பாலிப்பு செய்து கொண்டிருக்கிறாள் அன்னபூரணி. இவர் பிச்சை எடுத்துட்டு இருக்கார். அப்பயே அவருக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்கல. அப்படி சிவபெருமான் பார்வதியை அழைத்துக் கொண்டு ரிஷப வாகனத்தில், இதெல்லாம் நான் சொல்லலைங்க, 4 வீலர் தான் அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு, திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. திருஞான சம்பந்தர் வாகனத்துடைய பேரை சொன்னார், அப்பர் பெருமான் டயரை சொன்னார். 4 வீலர் அப்படின்னு வீலர் சொன்னது யாரு? அப்பர் பெருமான். 4 குலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள். ஊர்தியின் வருதா? 4 குலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள். எனவே 4 வீலர் வச்சிருந்தார். அப்படி வந்தாங்க. வண்டியை ஒரு பக்கம் பொறுமையாக பார்க்கிங் பண்ணிட்டு, பார்க்கிங் ஏரியா நல்லா. அப்போ டோக்கன் போடல சாமிக்கு யாரும். இப்போ சீர்காழியில் டோக்கன்லாம் போட்டுடுறாங்க. அப்போ சுவாமி எங்கே பார்க் பண்ணாருன்னு தெரியல, நமக்கு அந்த இடம் தெரிய மாட்டேன். அழகாக நந்திய பெருமாள் இடத்துல பார்க் பண்ணிட்டு, அதுவும் நட்ட நடுவில் பார்க் பண்ணிட்டு இறங்கி பார்வதி தேவி அந்த ஞான குழந்தையாகிய திருஞான சம்பந்தர் மடியில் வச்சு தங்க கிண்ணத்தில் பால் ஊட்டணும். அப்படி பால் ஊட்டணுன்னே குழந்தை அழுகி நிறுத்திடுச்சு. உட்காந்து வச்சுட்டு ஆசீர்வாதம் போட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. போயிட்டாங்களா? அடுத்து அவங்க அப்பா குளிச்சுட்டு எழுந்திரிச்சு தவறெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா கடவாயில் பால் ஒழுகி. உடனே கண்டுபிடிச்சிட்டேன், யார் கொடுத்த பாலை குடிச்சு அப்படின்னு பக்கத்தில் ஒரு சின்ன குச்சி எடுத்து மிரட்டினேன். உடனே அது யாருன்னு சொன்னதுதான் முதல் திருப்பதி. எப்படி பாருங்க, ஒரு தெளிவான ஒரு குழந்தை பதிலாக சொன்னது முதல் திருமுறையினுடைய முதல் பதிகம். இன்னொரு செய்தி நீங்க புரிஞ்சுக்கணும். ஞானப்பால் குடிக்கக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்ற குழந்தையாக இருந்தாலும் 4000 சொச்சம் பாட்டு கிடைச்ச பாட்டு இவ்வளவு பாடல்கள் பாடிய தமிழாகராக இருந்தாலும் பால் குடிக்கும் பொழுது சிந்தாமல் குடிக்க தெரியாது. எனவே குழந்தைகள் சிந்தினால் கோபப்படாதீர்கள். ஏன்னா திருஞான சம்பந்தரே சிந்தியிருந்தார் இல்லையா? இல்லையா? திருஞான சம்பந்தர் என்ன இருக்கு, இனிமேல் அம்மா வீட்டுல பால் சிந்தினாலோ சாப்பாடு சிந்தினாலோ கேட்டாங்க திருஞான சம்பந்தர் அப்படின்னு. முடிஞ்சு வச்சா என்னம்மா சரியா? அவ்வளவு. எனவே இல்லைன்னா எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்ப அவர் சொல்றாரு, இப்ப நம்ம வீட்டுல இல்லாத நேரம் ஒருத்தர் வந்துட்டு போனாருன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? குழந்தை சொல்லுவோம் இல்லையா? யாருப்பா வந்தா உங்களை என்னை பார்க்கறதுக்கு யாரும் வந்தாங்களப்பா, யார் வந்தா அப்படின்னு குழந்தை கேட்டா என்ன சொல்லுவோம்? இந்த வண்டியில வந்தாங்க, தலையில தொப்பி வச்சிருந்தா, ஆளு கருப்பா இருந்தார், சிவப்பா இருந்தார், குண்டா இருந்தார், ஒல்லியா இருந்தார். அவர் பேரை மட்டும் சொல்லாரு கடைசி வரைக்கும், ஏன்னா தெரியாது. ஆனா கரெக்டா அடையாளம் சொல்லும் பத்தியா, பார்த்ததெல்லாம் அதுதான் இருக்கும். அவர் வந்தவர் ஒருத்தர் இல்லப்பா, 2 பேர் வந்தாங்க. ஆனா 2 பேரும் அர்த்தநாரீஸ்வரரா திரும்பி போனாங்க. வரும்போது ஒன்னா வந்திருக்கிறாங்க, தனித்தனியா வந்திருக்கிறாங்க. போகும்போது எப்படி போயிருக்காங்க? அர்த்தநாரீஸ்வரரா போயிருக்காங்க. அதனால ஒரு காதுல அவர் தோடு போட்டிருந்தாரு. இன்னைக்கு பையன் பூரா ஒரு காதுல போட்டு அலையலாம். ஏன்னா நாங்களாம் சிவபெருமானுடைய ரசிகர்கள். அப்படிதான் முதல் பாட்டு என்ன? தோடுடைய செவியன். நாங்களும் ஒத்த காதுல போட்டோம், போட்டா 2 காதுல போடுறான் அப்படின்னு. சிவபெருமானே ஒத்த காதுல தான் போட்டிருந்தாரு. என்ன பண்ண முடியும் அவன்கிட்ட போய் இல்லையா? அது போல ஒத்த காதல போட்டு இருந்தார். என்ன போட்டிருந்தார்? தோடு போட்டிருந்தார். ஆனா அவர் செவியல் இல்ல, செவியன் அப்படின்னு. அதான் அந்த நாரீஸ்வரர். அடுத்து என்ன சொன்னாரு? என்ன வாகனத்துல வந்தாருன்னு சொன்னார்? விடை ஏறி, தலையில ஒரு நிலா வச்சிருந்தார். ஓர் தூ வெண் மதிசூடி, ஒட்டம்பு முழுக்க பவுடர் பூசி இருந்தார். ஆசாபனமா அவருக்கு சுடுகாட்டு சாம்பல் எவன் கொடுத்து வித்துட்டு இருப்பான், கிலோ 150 ரூபாய். என்னது சுடுகாட்டு சாம்பல் வாங்கி பூசுவோமா? நல்ல பசுஞ்சாணத்தில் சைவ முறைப்படி செய்யப்பட்ட விபூதி, அதுவே டூப்ளிகேட். அதுக்கு டூப்ளிகேட் கண்டுபிடிச்சான் நம்ம. இப்ப நம்ம பூசுற விபூதியே டூப்ளிகேட் தான். என்ன ஒரிஜினல் விபூதி எது? சுடுகாட்டு சாம்பல். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு?
சுடுகாட்டு சாம்பல். ஏன்? காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் வந்த. காடுடைய சுடலை பொடி, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சுடலை பொடி உடம்பு பூர்க்க பூசிட்டு இருக்கிறான். ஐயோ அவ்வளவு பயங்கரமான உங்களுக்கு பால் கொடுத்தாரு. இல்ல, என் உள்ளம் கவர்கள். அழகா இருந்தான். அது ரெண்டு சாமியை சொன்னார். அடுத்தது எங்கேருந்து வந்து கொடுத்தான், யார், எந்த ஊர் அவன் அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க அப்பா. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. ஏழுடைய மலரால் முன்னை நாள் பணி செய்த புகழுடைய பிரமாபுரம் எழுதிய பிரம்மன் பூஜை செய்த பிரமாபுரத்திலேருந்து வந்தான். அவங்க அப்பா அடுத்த சந்தேகம், நானும் தினமும் 2 வேளை குளிக்கிறேன், 4 வேளை சாமி கும்பிடுறேன், ஆனா சாமி எனக்கு காட்சி கொடுக்கல, உனக்கு கொடுத்தாரா? எப்படிடா இது? போன பிறகு நான் புண்ணியம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டேன்ப்பா. பேங்க்ல பணம் போட்டாதான் ஏடிஎம்ல எடுக்க முடியும். நீ பேங்க்லயே பணம் போடல, ஏடிஎம்ல கார்டை போட்டு போட்டு பார்த்தா எப்படி வரும்? நான் பேங்க்ல போட்டு வச்சுட்டேன். எப்ப? சஞ்சித கர்மா, சொல்வினை. நான் போன பிறவியில் செஞ்சுட்டேன். ஏழுடைய மலரால் முன்னை நாள் பணிந்து ஏத்தன அருள் செய்த. நேத்து பேங்க்ல நான் பணத்தை போட்டேன், இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். எனவே நான் புண்ணியத்தையும் வழிபாட்டையும் முன்னை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பெருமையுடைய பேடுடைய பிரமாபுரம். பிரம்மன் பூஜை பண்ணதுனால அதற்கு முதல் பெயர் பிரம்மாபுரம், கடைசி பெயர் கழுமலம். இதுக்கு இடையில 10 பேர். முதல் பேர் பிரமபுரம், கடைசி 12வது பேர் என்னது? கழுமலம். இதுக்கு இடையில வேணுபுரம், தோணிபுரம், கொச்சைவயம், வெங்குரு, புகலி, சீர்காழி. சீர்காழி அது ஒரு பேர் இல்லையா? அது போல இருக்கு 12 பேர்கள்ல ஒரு முதல் பேர் வச்சு பிரமாபுரம் மேவிய பெம்மான். பெம்மான் எனக்கு தலைவன் இவன் அன்றே, இவன் தான் முதல் இறைவனை சுட்டி சொல்லிய பாடல். இதை நம்ம திருமுறை பாடும் பொழுது 5 செய்திகளை நீங்கள் மனசுல வச்சுக்கணும். இது எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொல்ற செய்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல, மனசுல வச்சுக்கிற வரையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரியா? 5 செய்தி முதல்ல கேட்கணும். திருமுறையை பாடும் பொழுது துல்லியமா கேட்கணும். எப்படி பாடி இருக்கிறாங்க, இவங்க எப்படி பாடுறாங்க, இவங்க எப்படி பாடுறாங்க அப்படின்றது துல்லியமா கேட்கணும். அதான் கேட்பது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னா. 2வது அதை பிழையற படிக்க தெரியும். தோடுடைய செவியன் கொடை ஏறி ஓர் தூ பெண் மதிசூடி. நிறைய பேர் வன் படி தூவன் தூவன்னு பாடுவாங்க. தூ பெண் மதிசூடி அப்படின்னு பிழையற படிக்க தெரியும். தப்பு இல்லாம படிக்கணும். இது 2. 3வது அது இசையோட படிக்கிற முறை. அதுக்கு பேரு சந்த முறை, பாராயண முறை, முற்றோதல் முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சந்த முறைனாலும் பாராயண முறைனாலும் முற்றோதல் முறைனாலும் ஒண்ணுதான். என்னது? இசையோட படிக்கிற முறை. 4வது இசையோடு தாளத்தோடு பாடுகிற முறை. அதற்கு பேர் பன்முறை. அது என்னன்னு சொல்றோம்? பன்முறை. 5வது அனுபவ முறை. அனுபவ முறைங்கிறது அதை நாம் உணர்ந்தவாறு அந்த பண்ணினுடைய ஞானத்தை நம்ம எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறோம், அதில் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத காமிச்சுக்கிறது அனுபவ முறை, சுத்தாங்கம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நமக்கு படிக்க தெரியும், எல்லாருக்கும் இந்த பாட்டை கேட்டிருப்போம். இப்போ நம்ம பாராயண முறையில் இந்த பதிகத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் எப்படி பாடுறேனோ அது அப்படியே நீங்கள் பாடுங்க. முதல் 4 வரி எப்படின்னு முதல்ல பாடி காட்டுறேன். அப்புறம் திருப்பி நான் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் சொல்லலாம். சரியா? பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபக தாளம் பன்முறைக்கு, பாராயண முறைக்கு கண்ட நடை ரூபம். கண்ட நடைனா 5 அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி எப்படின்றத தாளம் நடத்தும் போது சொல்லிக் கொடுப்பேன். இப்போ வேண்டாம். இப்போ முதல்ல கவுனி. தோடுடைய செவியன் விடை ஏறி போது பெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, வீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மான் இவ நன்றே. இவ்வளவுதான். இதுல பாராயண முறை பண்ணும் பொழுது இதுதான் மனன முறை. மனப்பாடம் பண்றோம் இல்லையா? ஒரு பாட்டை மனப்பாடம் பண்றதுக்கு இந்த முறை தான். இதுல ரிவர்ஸ் கியர் கிடையாது. ஒரு வரியை எடுத்துட்டோம்னா கடகட கடகட கடகடன்னு படிச்சுட்டே வர வேண்டியதான். பன்முறை இசையோடு பாடுற முறையில ஒரு வரியை 2 தடவை குறைஞ்சபட்சம் 3 தடவை 4 தடவை கூட பாடலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பயிற்சிக்கு தகுந்த. ஆனா பாராயண முறை படிக்கிற முறையில அப்படியே கடகட 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 இதே மாதிரி. இதனுடைய நடை
தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா தக்க தக்கிட்ட 5 இருக்கா. அதனாலதான் இந்த கண்ட நடை. கண்டம்னா 5ன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. தக்க தக்கிட்ட 5. இந்த ஒவ்வொரு தக்க தக்கிட்டவையும் எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம சொற்களை போட்டு பாடணும். திருஞான சம்பந்தர் முதல் பாட்டுல தக்க தக்கிட்டன்னு தொடங்கினாங்கன்னா 11 பாட்டு வரையும் அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் தக்க தக்கிட்ட எடுத்துட்டு அந்தந்த பாட்டினுடைய சொற்களை வச்சோம்னா அந்த ஃப்ரேம்குள்ள இது வந்துடும். ஒரு ஃப்ரேம் இருக்கு 12 8 அப்படின்னு ஒரு ஃப்ரேம் இருக்கு. அந்த ஃப்ரேம்ல நீங்க விநாயகரையும் வச்சுக்கலாம், முருகனையும் வச்சுக்கலாம்ல. அந்த ஃப்ரேம்குள்ள அடங்குற படம் எந்த படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அதுபோல ஃப்ரேம் தக்க தக்கிட்ட, அதற்குள்ள தோருடைய செய்ய வைக்கலாம். அதுக்கடுத்தது முற்றலாமைன்னு இருக்கிற பாட்டு, அடுத்தது நீர் பறந்த எந்த பாட்டு வேணாலும் வைக்கலாம். இப்ப பாடலாமா? நான் நிமிந்து நேரம் உட்காரணும். பாடும்பொழுது எப்பயுமே இப்படிதான் பாடணும். இதுதான் உங்களுடைய பொசிஷன். இப்படி 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 எல்லாம் புரிஞ்சீங்கன்னா பாட்டு வந்து அந்த ஃப்ளோ வந்து தகரும். பாட்டுங்கிறது ஒரு பிராணாயாம தியானம். பாட்டுங்கிறது ஒரு பெரிய யோகாசனம். இசை யோகான்னு இருக்கு. இப்ப வளர்த்துட்டு வராங்க இசை யோகா. பாடுறதே ஒரு யோகா. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு சுகாசனம். இந்த பாப்பா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு வஜ்ராசனம். ஒரு கால் மேல இன்னொரு காலை போட்டு நம்ம உட்கார்றதுக்கு பேரு பத்மாசனம்னு பேரு. ஒரு காலை மட்டும் போட்டு பாதி இன்னொரு காலை மடக்க முடியல, பரவாயில்ல, அர்த்த பத்மாசனம். எவ்வளவு எளிமைப்படுத்திட்டாங்க. இன்னொரு கால் மடக்க வரல, கொழுப்பு உடம்பு உடனே கொழுப்பு அங்கங்க தேங்கி இருக்கிறதுனா காலை மடக்க வர மாட்டேங்குது. பிடிச்சி வடக்கு 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 சிரமப்படாது. ஒரு கால் வந்துச்சா, ஒரு கால் வர மாட்டேங்குது. ஒரு கால் வரலைன்னா பரவாயில்ல, நீங்க ஒரு காலை தூக்கி வைங்க. அதுக்கு பேர் என்னது? அர்த்த பத்மாசனம். அர்த்தனா பாதி, அர்த்தநாரீஸ்வரர். பாதி ராத்திரிக்கு அர்த்த ராத்திரின்னு சொல்ற மாதிரி அர்த்த பத்மாசனம் பாருங்க. நமக்கு எவ்வளவு சைவமும் அப்படிதான். உங்களுக்கு பன்முறையா வரலையா, பாராயண முறை மட்டுமாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து அப்படியே ப்ரொமோஷன் ஆகி பன்முறைக்கு போடணும். புரியுதா? 1ஆம் டீச்சர் 1ஆம் பிள்ளையே பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் போகணும், அப்புறம் 12க்கு வரணும், அப்புறம் கல்லூரிக்கு வரணும், பல்கலைக்கழக பேராசிரியராக வரும். அப்படின்னு ஆனா நீங்க பாருங்க 1ஆம் வகுப்பு வாத்தியார் 1ஆம் வகுப்பு ஏறிட்டே இருக்காரு. அது மாதிரி ஆயிடும். அதனால பன்முறை என்பது நம்முடைய குறிக்கோள். ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாடலாமா? சரி, ஒரு வரி சொல்றேன். இதை பாதி பண்ணி பிரேக் பண்ணி சொல்லக்கூடாது. ஒரே மூச்சு தான். 4 வரிக்கு ஒரு வரிக்கு ஒரு மூச்சு. இந்த 4 வரி பாடுற நேரத்துல நம்ம 16 தடவை மூச்சு விடுவோம் இயல்பா. இப்ப நான் எத்தனையா சுருக்கிறேன்? 4ஆ சுருக்கிறேன். அப்ப 4ல ஒரு பங்கு மூச்சு. அப்ப பாத்துக்கோங்க, எந்த அளவிற்கு நம்ம மூச்சை குறைவா எடுத்து குறைவா விடுறோமோ அந்த அளவுக்கு ஆயுள் நீடும். வேக வேகமா இப்படி சில பேர் இருப்பான், பெருமூச்சு விடுறதுன்னு பேரு. ஐயோ சாப்பாடு வந்துருச்சு, எப்போ முடிப்பாருன்னு தெரியலையே அப்படிங்கிறது அது பெருமூச்சு. ஆனா பொதுவான மூச்சுங்கிறது என்னது பாத்தீங்களா? நான் சொல்றது என்ன, 2 பேர் எடுப்பாங்க. பெருமூச்சுங்கிறது சீக்கிரம் போச்சு. ஆனால் ஆழ்ந்த சுவாசம் என்பது நம்ம நிறுத்துவது. அப்ப இந்த பாராயண முறையில ஒரு வரிக்கு ஒரு தடவை தான் மூச்சு விடணும். சரியா? இப்ப பாருங்க. தோடுடைய செவியன் விடையேறி ஓதுவன் மதி சூடி. எங்கே நிறுத்தக்கூடாது, அழகா அப்படி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி சொல்லுங்க பாப்போம். தோடுடைய செவியன் விடையேறி ஓதுவன் மதி சூடி. இப்ப மூச்சு எடுக்கணும். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். நான் சொன்ன ரூல் மறந்துடக்கூடாது. முதல் கீழே 2 மேல, 3 கீழே, 4 மேல. இதை மறந்துடக்கூடாது. இப்போ 3வது எங்க வரும்? கீழே இல்ல, எனக்கு தெரியுதான். ஏழுடைய மலர முனை நாள் பணிந்தே தகருள் செய்த பீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. புரியுதா? முற்றலமை இட நாகமோடேன மூளை கொம்பவை பூண்டு.
வற்றலோடு கலன பலி தேர்ந்தன உள்ளம் கவர் கள்வன் கற்றல் கட்டல் உடைய பெரிய கடல் கையால் தொழுதேத்த பெற்ற ஊர்ந்த பிரமபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலவெண் மதி சூடி ஏர் பரந்த இனவெள் விளை சோரையன் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகில் முதலாகிய ஓரூர் இதுவென்ன பேர் பரந்த பிரமபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே பின் மகிழ்ந்த மதில் எய்ததும் வன்றி விளங்கு தலையோட்டில் உள் மகிழ்ந்து பலி தேறிய வந்தன உள்ளம் கவர் கள்வன் மண் மகிழ்ந்த அரவும் மலர் கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே இது அஞ்சு பாட்டு புரியுதா? இது தாளம் வந்து தக்க தக்கிட்ட ரூபகம் கிடையாது, ஆதியும் கிடையாது. தக்க தக்கிட்ட நடை இப்படி போடணும். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாம் உங்களுக்கு தான் சொல்றேன். சரியா? குழப்பிடக்கூடாது. தாளம் உங்களுக்கு புதிய மாணவர்களுக்கு அப்புறம் சொல்லிக் கொடுக்கும். சரி, இப்போ இந்த 6வது பாட்டு நீங்க ட்ரை பண்ணலாமா? இதே மாதிரி பாடலாமா? படம் பார்ப்போம். மறை கலந்த சரி முதல்ல இருந்து மறை கலந்த பாடலாம் சத்தமா
இப்போ இது ஓரளவு உங்களுக்கு வந்திருக்கும், தெரியுதா? எளிமையாக இருக்கா? இதை வந்து இப்போ நம்ம பாடின உடனே உங்களால் பாட முடியும். ஆனால் நம்ம விட்டுட்டோம்னா திருப்பியும் முதல்லேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வகுப்பில் நான் நடத்துகிறேன்னா அடுத்த வகுப்பு வரை இன்றைக்கி நடத்தின பாடங்களை திரும்ப 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 நான் பாடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் பயிற்சி. இன்றைக்கி நான் ஒரு 3 பாட்டு நடத்துகிறேன் அப்படின்னா அந்த 3 பாட்டையும் தினமும் ஒரு வாட்டியாச்சும் பாடிட்டு அந்த புத்தகத்தை வைக்கணும். அப்போ தான் அடுத்த முறை நீங்கள் வரும்பொழுது பாட முடியும். ஒரு பாடல் நிச்சயமாக 50 முறை பாடினால்தான் அந்த பாட்டு நமக்கு சொந்தமாகும். எத்தனை முறை பாடிக்கணும்? 50 முறை நம்ம அந்த பாட்டை பாடி பயிற்சி. குறைந்தபட்சம் 30 முறையாகும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இது கூட வச்சுக்கிட்டீங்கன்னா 30 முறை. 50 முறை பாடினீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு அந்த பாட்டு வந்துடும். அடுத்த மாதம் இந்த பாட்டை நீங்கள் பாடிட முடியும். அடுத்தது 63வது புக்கம் திருநாவுக்கரசருடைய முதல் பதிவு, பக்கம் 63. திருநாவுக்கரசருடைய முதல் பதிவு. அவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோடு நாம இந்த பாட்டை பார்க்கலாம். இன்னைக்கு திருநாவுக்கரசருடைய பாட்டில் ஒரு பாடல், நம்பி ஆரூரில் ஒரு பாட்டு நீங்கள் தொடங்கணுங்கிறதுக்காக தொடங்கணும். அடுத்தது முழுமையாக நம்ம பார்க்கலாம். திருநாவுக்கரசர் திருவாமூர் என்ற பன்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிற்றூர். அந்த ஊரில் பிறந்தார். அவருடைய பெயர் மருள் நீக்கியார். இயற்பெயர் மருள் நீக்கியார். அப்பா பேர் புகழனார், அம்மா பேர் மாதினியார். மாது இனியார் அப்படின்னு பேர் இல்லையா? மாதினியார், புகழனார். அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் திலகவதி. திலகவதி என்பது அவங்களுடைய திருநாமம். திலகவதியார் என்று நாம் மிக மரியாதை பணியோடு சொல்லுவோம். அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது திருஞான சம்பந்தருக்கும் அவங்க அக்காவுக்கும் நிறைய வயது வித்தியாசம். அப்போ அவங்க அக்காவுக்கு திருமண வயது வந்த பொழுது மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஒரு பெரிய போர் வீரன், ஒரு பேர் கலிப்பகையார்னு. அந்த போர் வீரனுக்கு மனம் பேசி உறுதி செய்து வைக்கிறார். நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, கல்யாணம் ஆகும். கல்யாணத்துக்குள்ள நாட்டில் போர் வந்துருச்சு. இவர் படைத்தலைவர். கல்யாணத்தை சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு போகாமல் இருக்க முடியாது. எனவே இவர் போருக்கு போறார். அங்கே வெற்றி பெற்று போரில் வீர மரணம் அடைஞ்சிட்டார். அந்த காலத்துல நிச்சயம் பண்ணாவே திருமணமான மாதிரி. இன்னைக்கு திருமணம் பண்ணாவே நிச்சயம் இல்லை. இந்த காலத்துல நிச்சயம் பண்ணாவே திருமணம் பண்ணாவே, இந்த காலத்துல நிச்சயம் பண்ணாவே திருமணம் பண்ணாவே நிச்சயம் இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு காலம் போயிடுச்சு. அதனால அந்த காலத்துல திருமணம் ஆகாமலேயே திலகவதியார் கைமை நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த கோலத்தை ஏற்க வேண்டிய ஒரு சூழல். மகளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு அவங்க அப்பா அம்மா ஒருத்தர் பின் ஒருத்தரா இறந்து போயிட்டாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன வயசு குழந்தை திருநாவுக்கரசர். அவருக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை இறந்து போயாச்சு, அதை ஒட்டி அப்பா இறந்து போயாச்சு, அதை ஒட்டி அம்மா இறந்து போயாச்சு. இவ்வளவு இழப்புகள் சந்திக்கிறார் திருநாவுக்கரசர். மனம் அப்படி வெதும்பி போயிடும். அக்காவும் தற்கொலை பண்ணிக்க போகும் பொழுது இந்த குழந்தை காலை கட்டிட்டு அழுது, எனக்கு வேற யாருக்கா இருக்கா, நீ தானே இருக்க எனக்கு அப்படின்னு அழுத உடனே சரி தம்பிக்காக இருப்போம், உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா அந்த தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு தம்பிக்காக இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி இழப்புன்ற நெகட்டிவான சிந்தனைகளால நாவுக்கரசர் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அந்த காலத்துல நிலையாமையை பற்றி பேசிய சமண சமயத்துல போய் சேர்ந்துடுறார். அக்காவை விட்டுட்டு போயிடுறாரு. சமண சமயத்துல நல்லா படிச்சு மிகப்பெரிய ஆளாயிட்டார். ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், துணைவேந்தர் ஆயிடுறார். சமண சமயத்துக்கு அவர் தான் துணைவேந்தர். அதுக்கு அங்க கொடுக்குற பட்டத்துக்கு பேர் தர்மசேனர்னு பட்டம், முனைவர் பட்டம் மாதிரி. அந்த பட்டத்தை பெறுகிறார். சமணத்துல யாரு? திருநாவுக்கரசர். இங்க அக்கா வீட்டில் இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டு அனாதை ஆசிரமங்களுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் கொடுத்துட்டு கிளம்பி நேரா திருவதிகை வீரட்டானம் என்ற வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு வந்து உழவார தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி போயாச்சு, என்ன பண்றது, இனிமேல் தற்கொலைக்கு போக முடியாது, எனவே தம்பி திரும்பி வரணும் சைவத்துக்குன்னு சொல்லி வேண்டி உழவார பணி மேற்கொள்கிறார். துறவியா மாறிடுவாங்க அக்கா. தினம் சாமி கிட்ட போய் வேண்டது அவங்களுக்கு தான்.
தம்பி எப்படியாவது சைவத்துக்கு கொண்டு வா, எனக்கு எந்த வேண்டுதலும் இல்லை, அவனுக்காக தான் அவன் உயிரோடு இருக்கிறேன், அவனை கொண்டு போய் நீ அங்கே வச்சிருக்கே சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உழவார் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு நாள் சுவாமி திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் என்கிற கடுமையான வயிற்று வலியை கொடுத்தான். அந்த வயிற்று வலி வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வயிற்றுல பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டா அப்படி இருக்கும், அப்படி தக 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 வயிற்றுக்குள்ள எரியும். அப்படி ஒரு கடுமையான வயிற்று வலியை கொடுத்துறோம். என்னென்னவோ மருத்துவ முறைகள்லாம் சமணர்கள் செஞ்சு பார்க்குறாங்க, வலி அதிகமாயிட்டே இருக்கு. சரி, நம்ம சாகிறது, ஆனால் நமக்காக ஒரு ஜீவன் உயிரோடு இருக்கு, அந்த அக்காவை போய் பார்த்துட்டு சுத்து போகும், பார்த்துட்டு கடைசியாக ஒரு முறை அக்காவை பார்த்துட்டு அக்கா இருக்கிற ஊருக்கு செய்தி அனுப்புறாரு. அங்கே அவன் இருக்கிற இடத்துல நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி அக்கா மறுத்தவர். உடனே திருநாவுக்கரசர் அங்கிருந்து புறப்பட்டு சமண பள்ளியிலிருந்து புறப்பட்டு அக்காவை தேடி திருவதிக்கு கட்டாமல் வருகிறார். வந்த உடனே அக்கா காலில் விழுந்து வணங்குகிறார். அக்கா எந்திரிச்சு அழகா ஒன்று செய்யும் திருநீர் எடுத்து அவருடைய நெற்றியையும் வயிற்றிலையும் பூசி விட்டார். உடனடியாக வலி கொஞ்சம் குறைஞ்சு. ஆகா, அக்கா வலி குறைஞ்ச மாதிரி இருக்குக்கா, கவலைப்படாது, அவன்கிட்ட போய் சொல்லு, உள்ள இருக்கான் ஒருத்தன் வீரட்டானேஸ்வரன் இருக்கான், அவன்கிட்ட போய் வலியை சொல்லு, அவன் உன் வலியை நீக்குவான் என்று சொன்ன உடனே அவர் அழுது 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 பாடிய பாட்டு வயிற்று வலியோட பாடினார். அதனால இதுக்கு பாராயண முறை பன்முறைன்னு 2 முறையெல்லாம் கிடையாது, ஒரே முறை தான். ஆனால் வயிற்று வலியோடு இருக்கிறவங்க பாராயண முறையெல்லாம் பாடிட்டு இருக்க மாட்டான் இல்லையா? அப்ப திருநாவுக்கரசர் பாடிய இதற்கு பாராயண முறை நான் சொல்லித் தருவது இல்லை. அது சில பேர் வேகமாக பாடினா பாராயண முறையெல்லாம் சொல்றாங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லை. வயிற்று வலியோடு இருக்கும்போது வேகமாக பாடினா இன்னும் வயிற்று வலி அதிகம், புரியுதா? இது ரொம்ப மென்மையான ராகம். திருநாவுக்கரசருடைய வயிற்று வலியை கொன்றதால் இந்த பண்ணுக்கு தமிழர்கள் கொல்லி பண்ணு பேரு. இந்த பண்ணுக்கு என்ன பேரு? கொல்லி. கொன்றதால் அதற்கு கொல்லின்னு பேர் இல்லையா? களைகளை கொள்வதால் அதற்கு களை கொல்லி பேர் வந்துடும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? களை கொல்லின்னு அந்த மருந்துக்கு பேர் என்னது? களை கொல்லின்னு பேர். அதுபோல இது வயிற்று வலியை கொன்றதால் கொல்லிப்பண் என்ற பெயர். ராகத்தில் இதற்கு நவரோஸ் மத்தியம சுந்தி ராகம், மென்மையா பாடணும். எனக்கு குரல் நல்லா இருக்குது, நான் 8 கட்டைக்கு பாடுவேன் 10 கட்டைக்கு பாடுவேன்னா வராத வயிற்று வலி வந்துடும். இந்த பாட்டு அப்படி பாடக்கூடாது. தோடுடைய செவியன் வேறு, அது பால் குடிச்சிட்டு தெம்பா பாடின பாட்டு, இது வயிற்று வலியோட பாடின பாட்டு. எனவே இது அதுக்கு அடுத்து இது சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, குடிச்சிட்டு உட்காந்துக்க வேண்டியதான், வராத வயிற்று வலி வந்துடும். ஒவ்வொரு பாட்டுக்கும் குணம் இருக்குங்க. அது பேர் மெய்ப்பாடுன்னு தமிழ்ல பேர். என்ன பேரு? மெய்ப்பாடு. அப்படின்னா நாம எப்படி அந்த பாட்டை வெளிப்படுத்துறோம், வே ஆஃப் பிரசன்டேஷன் சொல்லுவோம். அந்த பாட்டை பிரசன்ட் பண்றதுல உணர்வு இருக்கும். அந்த உணர்வு இல்லாம பாட்டுன்னா அது ரெக்கார்டு. உணர்வோட வர்றதுதான் நாம மனிதர்கள் பாடக்கூடிய பாட்டு. அது நகைச்சுவை, அதான் முதல் உணர்வு. நகை, அழுகை, இடிவரல், மறுக்கை, பெருமிதம், அச்சம், வெகுளி, உவகை என்று சொல்லக்கூடிய 8 விதமான மெய்ப்பாடுகள். நகை, ஒரு பாட்டு பாடும்போது மகிழ்ச்சியான பாட்டா இருந்தா மகிழ்ச்சி வரணும், பாடக்கூடாது. சோகமா இருக்கு, அழுது கொண்டே பாடிய பாட்டு, கண்ணீரை வரவழைக்குது, திருவாசகத்தை பாடும் பொழுது அழுகை. அடுத்தது ஒரு பாட்டு பாடும்போது ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறோம், பெருமிதம் இல்லையா? ஆணை நமதேன்னு பாடினார் இல்லையா? அரசாழ்வர் ஆணை நமதே, ஆசரு நல்ல நல்ல அப்படின்னு பாடுறது பெருமிதம். வாங்க பார்த்துக்கலாம், 9 கிரகம் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுக்கு பெருமிதம். அடுத்தது இடிவரல்ங்கிறது அருவருப்பான ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி முகம் சுளிக்கிறோம்ல, அதுக்கு பேர் இடிவரல். அடுத்தது அச்சம், பயம். அடுத்தது வெகுளி, கோபம். புரியுதா? ஒவ்வொரு உவகை, மகிழ்ச்சியை என்பது வெளிப்படுத்துவது, உவகை என்பது அனுபவி. நாம அனுபவிக்கிறோம் இல்லையா ஒரு பாட்டை பாடும் பொழுது, அதுக்கு பேர் உவகை. வெளியில சொல்ல முடியாது. தேன் எப்படி இருந்துச்சு? இனிப்பா இருந்துச்சு. இனிப்பு எப்படி இருந்துச்சு? தேன் எப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவேன்? இனிப்பா இருந்துச்சு. அடுத்து குழந்தை கேட்கும், இனிப்பு. எங்க வீட்டு பக்கத்துல குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, வா வேடிக்கை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்து அதை அங்கே இதெல்லாம் காமிச்சு நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் வேடிக்கை காட்டுறேன்னு கூட்டு வந்து வேடிக்கை காட்டுச்சு. நான் என்னன்னு சொல்றது அதுகிட்ட? வேடிக்கை காட்டுறேன்னு கூட்டு வந்தேன், அதை பாரு, அதான் இல்ல அது ஆட்டோ அப்படின்னு.
எப்ப இது மரம், நீ வேடிக்கை காட்டு. அதுக்கப்புறம் வேடிக்கை காட்டுன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்ப தெரியுதான்னு அம்மா குழந்தைய சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? நீ பாட்டு கூப்பிட்டு வந்து பெருசா வேடிக்கை காட்டுறேன்ட்டு இப்ப நீ வேடிக்கை காமிச்சா அவனுக்கு அப்படி என்னை காமிச்ச நான் தான் வேடிக்கை பார்த்துக்கடா அப்படின்னு சிரிச்சுட்டு போயிட்டான். அது மாதிரி 8 விதமான மெய்ப்பாடுகளை நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா? உவகை. அதுல உவகைங்கிறது அனுபவிக்க முடியுமே தவிர அது சொல்ல முடியும். அதைத்தான் இந்த பாடல்கள் நமக்கு காட்டும். அதனால ஒரு பண்ணை பாடும் பொழுது அந்த உணர்வோட பாடும். இப்ப இதோட பாடினாரு, அப்புறம் அவர் வயிற்று வலி சரியா போச்சு, அதை பாடுறாரு பாருங்க. முதல் வார்த்தை என்னது? யமனை போல எனக்கு இந்த வலி வந்திருக்குன்னு. கூற்றுனா யமன் அர்த்தம். உடல் வேற உயிர் வேறன்னு கூறு போடுறதுனால அவனுக்கு கூற்றுவன்னு பேர். சரியான நேரத்தில் வரான் எரும மாட்டில். நம்ம ஹெலிகாப்டர் வந்தாலும் நேரம் தப்பு தான் வரும். திருமுறை வகுப்புக்கு அத்தனை பேருக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாரு. 10 மணிக்கு வகுப்பு, இல்லை 10:30 மணிக்கு வகுப்பு. அப்பயும் நம்ம 11 மணிக்கு தான் வரும். வானிலை சரியா இல்லைங்கய்யா, குறுக்க பறவை போயிடுச்சுங்கய்யா, எங்க கேப்டன் லீவ் போட்டாருங்க, அவருக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா, இப்படி ஏதாவது ஹெலிகாப்டர்ல திருமுறை வகுப்பு வந்தாலும் நம்ம எப்போ வருவோம்? லேட்டாக தான் வரும். ஆனா எறும்பு மாட்டில் ஒருத்தன் வரான், சரியா வந்துடுறானே. அப்ப எப்ப கிளம்புவோம் பாருங்க. நமக்குலாம் கிளம்பிட்டானா இல்ல கிளம்ப போறானா, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டானா, ஆண்டி வேலை இருக்கானா, எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். என்னைக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாது. ஆனா கன்ஃபார்ம்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட். சில பேருக்கு ஆர்ஏசி சீட்டு கன்ஃபார்ம். ஹாஸ்பிட்டல் இருக்கா பார்த்தீங்களா, சீட்டு கன்ஃபார்ம். நம்மலாம் வெயிட்டிங் லிஸ்ட். எப்போ கிளியர் ஆகி சார்ட் பிரமாதமா ஒட்டுவான் பாருங்க, சார்ட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு ஒட்டுவான். அப்ப தெரியும் யார் யாருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, யார் யாருக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு. அதுல சீட்டு கிடைக்கலன்னா வருத்தப்படுவோம், இதுல கிடைச்சிருச்சுன்னா வருத்தப்படுவோம். அதனால சார்ட் சாமியை கன்ஃபார்ம் பண்ணாம வச்சுக்க சாமி, நீ பாட்டு சார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுறாத. சில பேருக்கு சாமி என்ன பண்ணுவான் தெரியுமா, அழகா கன்ஃபார்ம் பண்ணுவான். பண்ணியிருக்கிறது செகண்ட் கிளாஸ்ல பண்ணியிருப்பான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதாயிடும், அப்கிரேட் ஆகும். அதுதான் சாமி வந்து கூட்டிட்டு போற முக்தி நிலை. அப்கிரேட் ஆனவங்க தான் நம்ம 63 நாயன்மார். அவங்க வந்தது நம்மளை போல மனிதர்களாக தான் பிறந்தாங்க. ஆனா அவங்களுக்கு சுவாமி என்ன கொடுத்துட்டான், அப்கிரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொண்டு போயிட்டான் தனியா. நமக்கு எதுல கொடுக்க போறான்னு தெரியும், சரியா? அதனால வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க, அது தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும். அப்படி கூற்று ஆகியனவாறு விளக்ககலி. இது என்ன விளக்கு? கொடுமை பல செய்தன நான் அறியேன். தயவு செய்து எல்லோரும் உங்களுக்கு உள்ள வயிற்று வலியை பற்றி ஒரு பக்க அளவில் கட்டுரை வரைக அப்படின்னு என்ன பண்ணுங்க. வலியை பற்றி கட்டுரை ஒரு பக்கத்துக்கு எஸ்ஸே உங்களுக்கு பரிச்சை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வயிற்று வலியை பற்றி அனைவரும் ஒரு கட்டுரை வரைக. எப்படி எழுதி? கொடுமை பல செய்தன நான் அறியேன், எனக்கு சொல்ல முடியலங்கிற. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவேன் எப்பொழுது. உன்னை நான் பிரியாமல் வணங்குவேன், என்னை ஏற்றுக்கோ சாமி. நான் இனிமேல் தப்பான வழிக்கு போக மாட்டேன், என்னை ஏற்றுக்கோ, மன்னிச்சு. தோற்றாது என் வயிற்றின் அகம்படியினர். தோன்றாது என்பதுதான் தமிழ்ல தோற்றாதுன்னு வருது. தோன்றாதுன்னா வயிற்று வலி வெளியில டிஸ்பிளே ஆகுமா? பாருங்க, அவர் வயிற்று வலிச்சிருக்கு இந்த தெரியுதா? அங்க பாருங்க எவ்வளவு அழகா ரவுண்ட் ரவுண்டா தெரியுது பாருங்க. இது மாதிரி தெரிஞ்ச எண்ணத்துக்கு அவங்க எத்தனை ட்ரெஸ்ஸை போட்டு மறைக்கிறது. வயிற்று வலி டிஸ்பிளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வலிக்கிறதே பெரிய கொடுமை. அதுல பெரிய கொடுமை 4 பேர் விசாரிக்கிறது இருக்கு பாருங்க. ஏன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறதை பத்தி பிரச்சனை இல்லைங்க, 4 பேர் விசாரிப்போம் பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. சாதாரண மருந்து வீட்டுக்கு வரணும், ஐசியூல படுக்க போட்டு வந்துடும் விசாரிக்கிற பேர் வழி. இப்படித்தாங்க எங்க பக்கத்தில் சும்மா தான் வாயு பிரச்சனை தான் போனாரு, ஹார்ட் அட்டாக்ல செத்து விட்டாங்க. நீங்க இனிமே அவளை சாதாரணமா எடுத்துக்காதீங்க, இன்னொரு நல்ல அப்படியே செக் பண்ணிக்கணும். மாஸ்டர் செக்அப் முடிஞ்சு போச்சுல்ல, முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் டாக்டர் ஒரு ஜுரம் காய்ச்சல் ஒரு டாக்டர் இப்போ நான் டாக்டர் போறதுல முடிவு பண்ணேன். எழுதி கொடுக்கும்போது இப்பதான் மாத்தினார் டாக்டர். அந்த டாக்டர் எழுதி கொடுத்தாரு, சாவுக்கு முன் சாவுக்கு பின் எழுதி கொடுத்தாரு. அதிர்ந்து போயிட்டேன். சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி. சாமி என்ன தமிழ் ஆர்வத்துக்கு அறவே இல்லையா? அப்புறம் தான் ஆகாரத்துக்கு முன் ஆகாரத்துக்கு பின் மாத்தினாங்க. அவர் எழுதி கொடுக்கும்போது சாவுக்கு முன், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி, சாவுக்கு பின் அது எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டு அவர் ஒரே சிரிப்பு அந்த டாக்டர். அதுக்கப்புறம் அவருடைய பிரிஸ்கிரிப்ஷன்ல ஆகாரத்துக்கு ஆமுன் ஆப்பின்னு போட்டார். அந்த மாதிரி இன்னைக்கு மருத்துவர்கள் குத்தகை எடுத்துட்டு வந்து எம் தன்னால ஒருத்தரால அவ்வளவு காரியத்தையும் பண்ண முடியல அப்படின்னு சில பேருக்கு பிரான்சைஸ் கொடுத்ததுதான் மருத்துவர்கள் இல்லையா? இப்போ நம்ம ஒரு கடை நல்ல கடை ஓடுதுன்னா அவங்களுக்கு பிரான்சைஸ் கொடுப்பாங்க, இந்த எல்லாம் எடுத்துக்கங்க பார்த்துங்க. ஆனா என்ன மாதிரியே கரெக்டா செய்யணும்னா எமனை தாண்டிட்டாங்க நம்பாங்க, அவனை மிஞ்சுற அளவுக்கு. அவனை ஏன் அப்ப என்னடா அப்படி சுத்தமா நூல் பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கிற
கையெழுத்து வாங்கிட்டு தானே செய்யறான். அதனால அவங்க ஒன்றும் செய்யணும். நீ எவன்ட கையெழுத்தை வாங்கிக்கிறீங்களா கண்ணா அப்படின்னு திட்டுவீங்க. ஆனால் டாக்டரை வந்து திட்ட மாட்டாங்க. ஏன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்கள? எவ்வளவு அழகா சொல்றாரு. தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட. கொட்டலை போட்டு பெசையுது, புழியுது, என்ன முடக்கி போட்டுருச்சு. முடங்குதல்னா வளைதல்னா, வளைதல். வயிற்ற வலி இருக்கிறவங்க அப்படி நிமிர்ந்து நேராக உட்காந்து பட்டிமன்றம் பேச முடியும். வயிற்ற பிடிச்சி மடங்கி 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 படுத்துக்கிட்டா கொஞ்சம் எதமா இருக்கிற மாதிரி. அப்படி மடங்கும் பொழுது எதமா இருக்கிற மாதிரி. அது ஒரு முத்திரை. இப்படி ரெண்டு கையும் இப்படி கோர்த்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு கையும் கோர்த்து இப்படி வயிற்ற பிடிச்சிட்டு மடங்கணும்னா அது ஒரு முத்திரை. தெரியுமா? இடது பக்கம் நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் இந்த வலது கையினுடைய இந்த விரல அப்படி தூக்கி பிடிச்சுக்கணும். இடது பக்கத்துக்கு வலது பக்கம், வலது பக்கத்துக்கு இடது பக்கம் இப்படி மடக்கிட்டு இந்த கை விரல அப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா இது ஒரு முத்திரை. இந்த பக்கம் உள்ள பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும், தலைவலிக்கலாம். அதே மாதிரி சின்முத்திரை இப்படி பிடிச்சோம்னா தலைவலிக்கு தான் முத்திரை. ரெண்டு பக்கம் அடிச்சுன்னா இப்படி ஒற்றை தலைவலிக்கு ஒரு முத்திரை. இதெல்லாம் வந்து தலைவலிக்கு உள்ள முத்திரை. அந்த காலத்தில் நமக்கு சிற்பங்கள்ல சுவாமிகளுடைய திருக்கரங்களில் இந்த முத்திரைகளோடு இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு முத்திரைகள். சரி, இது தியான முத்திரை. இடது கை கீழையும் வலது கை மேலேயும் வச்சுட்டு உட்கார்ந்தோம்னா அதுக்கு தியான முத்திரைன்னு பேர். மனம் ஒருநிலைப்படும் சீக்கிரமா. அடுத்தது ஞான முத்திரை. இது பேரு ஞான முத்திரை. இது அபய முத்திரை. இப்படி காமிக்கிறதுக்கு பேர் என்னது? அபயம். இப்படி காட்டினா வரதம்னு பேர். வரத முத்திரை, அபய முத்திரை. அது மாதிரி இவர் கேட்கிற வயிற்றின் அகம்படியை குடரோடு துடக்கி முடக்கி இட முடக்கி போட்டுருச்சு. ஆற்றேன் தாங்க முடியலன்னு அர்த்தம். அதிகை கடியில பிரட்டான துறை அம்மானி பாடலாம். பாடலாமா? ஒரு வாட்டி பாடிடுறேன், கவனிச்சுட்டு அடுத்த ரெண்டாவது வாட்டி சொல்லி தரும்போது நீங்க பாடலாம். கூற்றாயின பாருவில ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென் வயிற்றின் நகம் படியே குடரோடு துடக்கி முடக்கியிட. ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே. ரொம்ப எளிமையா பாடலாம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிக்கலாமா? கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடலோடு துடக்கி முடக்கியிட. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. மகிழ்ச்சி. அடுத்தது நாம நம்பிய ஆரூருடைய ஒரே ஒரு பாடல். ஏன்னா அந்த மூவருடைய பாடலை நீங்க தொடங்கியாச்சு, நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்யணும். அதனால 145வது பக்கம். இது வரலாறுன்னு அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், அவசரமா சொல்ல வேண்டாம். நம்பியாரூருடைய இந்த பாடல் எழுந்த வரலாறு அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இந்த பாட்டை மட்டும் நம்ம பாடி நிறைவு செய்யலாம்.
இதனுடைய பண் இந்தளம், ராகம் மாயமாளவகவுளை, தாளம் பன்முறைக்கு ரூபக தாளம். திரு வெண்ணைநல்லூர் என்ற தலத்தில் அருளி செய்த தேவாரம். இதனுடைய பாராயண முறை இப்ப நம்ம எளிமையா பாடலாம். ஒரு முறை நான் பாடி காட்டுகிறேன். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இதான் தனதானன 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 தானா. இதான் நடை. இந்த நடை தான் முழுக்க. அப்புறம் இதனுடைய பன்முறையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது புரியும். பாருங்க. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. சரியா? நீங்க நம்ம மூவர் பாடிய பதிகங்கள் இருந்து திருஞான சம்பந்தர் முழு பதிகம் பார்த்துட்டோம். திருநாவுக்கரசர் ஒரு ஒன்று. அடுத்த வகுப்புல இந்த மூணையும் முடிச்சுட்டு இவை எல்லாமே இந்த 2 பதிகம் அடுத்த வகுப்புல வரும். ஏன்னா இந்த வரலாறுகள்லாம் அடுத்த வகுப்புல நம்ம திரும்ப சொல்ல போறதில்லை. எனவே நம்ம வகுப்பை இப்பொழுது மிகச் சரியாக நான் சொன்னது போல 12:50க்கு நிறைவு செய்வோம். முதல் வகுப்பிலிருந்து அந்த நேர ஒழுங்கு இனி வந்து விட வேண்டும். சரியா? எல்லாருமே இந்த நேரம் உட்காருங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒரு செய்தியோடு நிறைவு செய்யலாம். வணங்குவதில் நமக்கு 3 நிலைகளை தாண்டி 4வது நிலை இறைவனை வணங்குவது. அது ரொம்ப முக்கியமானது. தாயை வணங்கும் பொழுது வயிற்றுக்கு நேராக வணங்குது. இது திருமுருக கிருபானந்த வாரியார் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தந்தையை வணங்கும் பொழுது நெஞ்சுக்கு நேராக வணங்கணும். ஆசானை வணங்கும் பொழுது, குருவை வணங்கும் பொழுது நெற்றிக்கு நேராக. ஏன்னா அறிவு இல்லையா? இறைவனை வணங்கும் பொழுது சரணாகதி மேல. இப்படி 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 இப்படிலாம் சீரியல் நடிகைகள், சினிமா நடிகைகள் வணங்குற மாதிரிலாம் வணங்குது. அது நம்ம முறைகள் அல்ல. புரியுதா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டாங்க. அதனால வந்து அப்படி வணங்குறது, இப்படி 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 பண்ணுறது, சாமிக்கு இங்கேருந்து ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம முறைகள் அல்ல. வணங்குவது என்பது 2 கைகளால் வணங்கும். பொதுவாக எல்லாரையும் வணங்குறதுங்கிறது நெஞ்சுக்கு நேராக வணங்கணும். எல்லாரையும் நெஞ்சுக்கு நேராக வணங்குறது, முகத்துக்கு நேராக வணங்குறது, அது எல்லாரையும் வணங்குறது. சரியா? எனவே வணங்குவதில் கூட ஒரு அழகு, ஒழுங்கு, பண்பாடு.